யார் யா நீ? மாசு உன்னை எங்கெல்லாம் தேடுறது? யாருது? பார்க்கறது உன்ன மாதிரியா இருக்கா? யார் யா நீ? நான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க 2 பேரும் ட்வின் பிரதர்ஸ், அதாவது ரெட்ட பிறவிங்க. ஊட்டி எஸ்டேட்ல உங்க மேனேஜரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து உங்களை மலையில இருந்து தள்ளி கொன்னுட்டாங்க. அதுல மேஜர் சுந்தரராஜனுக்கு மேஜர் பார்ட். ஏய் சும்மாறா. யோ யார் யா நீ? நீ நினைக்கிற மாதிரி நான் உண்ட தமையனோ தம்பியோ அல்ல. என் பேர் சக்தி. உன்னால் எனக்கு ஒரு உதவி தேவை கிடக்குது. ஓ சிலோன் தமிழா? நல்ல வேலை. இந்த அண்ணன் தம்பின்லாம் சொல்லியிருந்தேன்னு வையே, இங்கே நடக்கிறதே வேற. ஹெல்ப் கேட்க உனக்கு இவ்வளோ பெரிய பில்டப்பா? நான் மாச பில்டப் சிட்டு லைட்லான இது ஃபுட்பால்லாம் உருளுது. இந்த மிரர்லேருந்து என்ட்ரி வேற. அப்படியா? எனக்கு கொஞ்சம் லைட் அள்ளு விட்டுருச்சு தெரியுமா? எதுக்கு இவ்வளோ பெரிய சீன் போட்ட? ஹெல்ப் கேட்டு ஒரு கியூவே நிற்குது. முதல்ல கியூவில் போய் நில்லு. ஏய் உதவி கேட்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு அவனுக்கு சொல்லி கொடுறா. ஓகே. எங்க போற? ஹெல்ப் கேட்டு வரும்போது உனக்கு எதுக்கு அவ்வளோ சீனு? எந்த சீனாக இருந்தாலும் மாஸ் தான் சீன் போடணும், மற்றவங்களாம் சீன் போடக்கூடாது. ஹை, நீ என்ன பண்ணுற? நாளைக்கு காலைல வந்து என்னை பாரு, நான் பார்த்து எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். தனியாக வருது போர் அடிச்சா நல்ல அழகான போனி பிசஸ் இந்த கூட கூட்டு வா. ஐயோ மேரியட் டாப் ஃப்ளோர் சூட் ரூம் மேலே மேலே மேலே. எவடா 4 நாள் முன்னாடி ஜூலியோட மாமா வீட்டில் போய் அந்த நோட்டீஸ் போட்டது? அவன் வேற போய் மானனிகிட்ட போட்டு கொடுத்துட்டா. செம்ம டார்ச்சர் ஆயிடுச்சு. இந்த பேய்களோட கூட குடும்பம் நடத்திடலாம்டா. இந்த பொண்ணுங்களோட நீ விசரா இல்ல விசர மாதிரி நடிக்கிறியா? விசிறும் காண்டானன் மெய்யே. ஆனா ஆனா ஹே என்ன யார் நினைச்சிட்டு இருக்கிற? மாசு உங்களால ஒண்ணும் ஆண்டவன் உனக்கு எங்களை மாதிரி பேய்களை பார்க்கக்கூடிய எவ்வளவு பெரிய கிஃப்ட கொடுத்துருக்கான். அதை நீ இப்படியா பாவிப்ப? இதற்கு பேசாமல் நீ பிச்சை எடுக்கலாம். பிச்சை? நீ மட்டும் உயிரோட வச்சுக்கோ, வச்சு செஞ்சிருப்பேன். அங்கதான வரிசையில் நிக்க சொல்லிச்சே, பின்னாடியே வந்துட்டு என்ன அவசரம் உனக்கு? உனக்குத்தான் இந்த திருட்டு, பிக் பாக்கெட், மொல்ல மாதிரித்தனம் இதெல்லாம் நல்லா வருது. பிறகு எதுக்கு இந்த பேய்களை வச்சு ஒரு வீட்டுக்கு அனுப்பி பயமுறுத்தி பணத்தை எடுத்து? அதற்கு பதிலா அதே பேய்களை வச்சு அந்தந்த வீட்டை இந்த லோக்கர் நம்பர்களை கண்டுபிடிச்சு அந்த இடத்துலயே சுலைய அடிக்கலாம். அது எப்படி? பேய்களை வச்சு லாக்கர் பண்ணலாம் பார்த்து. ஏய் ஏன்டா இந்த மாதிரி ஐடியாலாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க? அது இல்லை சார், உயிரோடு இருக்கும்போது எவ்வளோ பிரெயின்ஸ் இருக்கும், செத்தப்புறமும் அதே பிரெயின்ஸ் தான் இருக்கும். சினிமாவில் மட்டும்தான் பேயெல்லாம் பிரில்லியன்ஸாக இருக்கும். இப்போ போனமே அந்த வீட்டு லாக்கரில் எவ்வளோ இருக்கும்? அந்த வீட்டு லோக்கரில் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிற லோக்கரில் 75 கோடி கிடக்கு. 75 கோடியா? ஓவர் டகிள்றாரு. எங்க? செம்பிக்கரை. ஐயோ ஏண்டா சார், அது ரொம்ப தூரம், பக்கத்துலேயே எதுவும் இல்லையா? ஏய் என்ன செம்பிக்கரையை பொறுத்த மட்டும் இங்கு ஹவாலா தான் பெரிய பிஸ்னஸ். பிளாக் மணியை ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கும் இந்த ஹவாலா தான் ஈஸியான வழி. போலீஸ், பொலிட்டீஷியன்ஸ், கவர்மெண்ட் எல்லாருக்கும் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆனால் யாரும் எதுவும் செய்ய மாட்டினா. ஏண்டா அவங்களோட பிளாக் மணியை ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கும் இங்கு வர வேண்டி கிடக்கும். இவன் தான் ஆண்டனி, இந்த ஊரோட ஹவாலா கிங். இவனுக்கு தெரியாமல் ஹவாலா மூலமாக இந்த ஊர்ல இருந்து ₹1 கூட வெளியவும் போகாது, உள்ளேயும் வராது. இவனுக்கு ஹவாலா பிசினஸ் மூலமாக கிடைக்கிற கமிஷன் தொகை மட்டுமே பல கோடி கிடக்கும். இதுதான் அவன் ஃபுட் ஸ்டோரேஜ் ஃபேக்டரி. ஹவாலா வியாபாரத்துக்காக அவன்கிட்ட வர பணத்தெல்லாம் இங்குதான் மறைச்சு வைப்பான். நாம் அடிக்க போற பணமும் இங்குதான் மறைஞ்சு கிடக்குது. சார் ஆனால் இங்கே இருக்கா? எங்கே இருக்கு? எங்கே கூப்பிட்டு போறீங்க? ஆர்கே எத்தனை மணிக்கு கிளம்புறான் சார்? 11:30க்கு சார். எந்த ஃப்ளைட்? லுஃப்தான்சா ஏர்லைன்ஸ். 683. ஓகே ஓகே. ஐயோ சார், பணம் பணம். ஐயோ சார், எவ்வளோ பணம் நான் பார்த்ததே இல்லை சார். ஐயோ தொட முடியல சார். சாவதுக்கு முன்னாடி காமிச்சிருக்கலாமே சார். ஐயோ மங்காத்த படத்துக்கு அப்புறம் இப்போ தான் சார் எவ்வளோ படம் பார்க்குறேன் சார். சார் தெய்வம் சார், நீங்கள் தெய்வம் சார். ஐயோ தெய்வம் மாசு, கோடி கணக்கில் பணம் மாசு. மச்சான் சத்தியமா பார்த்தேடா? அதை ஏன் கேட்குறேன்? என் வாழ்க்கையில் ஏன் செத்தேன்னு இன்னைக்கு தான் ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோ பணம் தெரியுமா? ஆனால் என்ன, என்னால் தொட தான் முடியல. அப்படி அடிச்சுட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆகலாமாமா? மொத்த பணமும் உங்களதல்ல. ஐயா, எனக்கு 50, உனக்கு 50. அது போதும் சார்.
பணம் கைக்கு கிடைச்ச பிறகு எந்த ஆசையத்தான் நீ முதல்ல நிறைவு செய்யணும். என்ன சார் எவ்வளவோ பண்ணிட்டோம், இது கூட பண்ண மாட்டோமா? என்னடா அது இந்த பணத்தை எப்படி அடிக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா போயிடலாம். 28 மணிக்கு பிறகு அந்த ஆற்றல் குறைவாக இருப்பினும் நாம பணத்தை அடிக்கிறதுக்கும் அதுதான் சரியான தருணம். அருகட்டும் முந்தோ உன்னை யாருக்கடா தெரியும், போய் பார்த்து சொல்றா. சாரி சாரி ஷார்ட் மெமரி லெஸ். ஓகே மாஸ் இங்க நில்லு. ஜெட் கூடவே நில்லு. சீக்கிரம் வந்துரு. வாசே எதுக்கு அந்த ஆளோட 50-50 டீல் போட்டிருக்க? ஏய் எவன்டா ஒத்துக்கிட்டான்? பணம் கைக்கு வரட்டும், மொத்தமா அள்ளிடலாம். வேகலாம் எதுக்குடா 50%? யார் வராங்க? ஒளிச்சு ஒளிச்சு. அதான் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ஜாய் தட். பாய் பாய். இருந்தா தானேடா. என்ன பாது? சூப்பரா இருக்கு. ஏய் வாசே டாடா. चल चल one more இங்க பாரு வாசே சூப்பர் மேன். வாசே चल. நான் இங்கே ஃபேக்ட்ரியில் வெயிட் பண்ணுறேன். ஓகே நானே வரேன். ஒரு 20 மினிட்ஸில் அங்கே இருப்பேன். மாஸ் டேய் எங்கடா போற? உன்னை அங்க தானே நிற்க சொன்னேன். எங்கெல்லாம் தேடுறது உன்னை? லோக்கருக்கு போலாமா? செட்டு தானா? 7693 போடு. 7683 தான அன்னைக்கு பார்த்த மாதிரி இருக்கு. நான் சொல்றேன் இல்லையா? 7693 அழுத்து. டேய் எவ்வளவு கரெக்டா சொல்லுங்கடா. நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். 7693 அழுத்து. நான் பார்த்தேன் 7683 மாஸ் நிறுத்து. மாஸ் வெளிக்கலாம் பா. டேய் என்னடா நீ தப்பா நம்பர் சொல்லிட்டு போயிட்ட? அவசரத்துல நம்பர் தப்பாயிடுச்சு. ஆட்கள் வராங்க. மாஸ் பணத்தை விடு. உடனே வெளிக்கலாம் பா. டேய் மாஸ் ரெடி ஆட்கள் வந்துட்டாங்க. டேய் டேய் வரா. ஐயோ முடியாதா? டேய் காசு போவா அம்மாடலாம். ஆளுங்க வராங்க. அது நம்மட பணம். வேற எங்கும் போகாது. வேற வந்து எடுத்துக்கலாம். இப்போ உன் உயிர் தான் முக்கியம். மாஸ் முதல்ல வெளிக்கலாம் பா. எதுக்குமே லாக்கி இல்லாம வா. புறம்பாக எல்லாமே போயிடுச்சு. யாரடி? மாஸ் இந்த காரை எடுத்து கொண்டு போ. வச்சுக்கிறோம் உன்னை இரு. என்ன கூப்பிட்டு செஞ்சடா நம்மள. வண்டி சாவடிக்கடா. என்ன சொல்றானா? ஹெட்லைட் ஆஃப் செய்து போட்டு வண்டி ஓட்டு. என்ன? ஹெட்லைட் ஆஃப் பண்ணிட்டு எப்படியா வண்டி ஓட்டுறது? அதை நான் பார்த்துக்கிறேன். இழுச்ச நீ. டேய் இருடா. ஒண்ணுமே தெரியல. எப்படி வெளிய போறது? ஸ்ட்ரைட்டா போ. ஸ்ட்ரைட்டா போ. ரைட்ல போ. ரைட். லெஃப்ட்.
Lights on side. Headlights on side. எதிர்பார்க்கல நான் மீண்டும் வருவேன் என்று எதிர்பார்க்கல அதுவும் இப்படி வருவேன் என்று எதிர்பார்க்கல வந்துட்டேன்டா Now it's my game!